அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலி காத்தார காப்பார. நான் அஞ்சு வண்ண பூவையில் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிற ஒரு வோக்கல் டெக்னிக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ட்ரெமோலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது லைட்டாக ஒரு வைப்ரேஷன் ஆஃப் த வாய்ஸ் டு கிவ் அன் இமோஷனல் ஃபீல். அது வந்து 17th century இட்டாலியன் ஆப்பரால யூஸ் பண்ணப்பட்டது. கொஞ்சம் குரலிங்க. அண்ட் அந்த ரிப்ரைஸ் வந்து ரஹ்மான் சார் பாடியிருக்கிறது அதை கேட்டுட்டு நீங்கள் என் ரியாக்ஷன் கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லணுன்னா அழுதேன். அப்படியே கண்ணிலே தானாக தண்ணி வந்தது. மனசு அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு நெகிழ்ச்சியில் ஐ கிரைட் ஆக்சுவலி. அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலி. ஐஜி எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இதே இடத்துல நம்ம சம்மர் ஒரு டிசம்பரில் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்கள் வர்றதை பற்றி. பிகாஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்துட்டீங்க, வந்ததுக்கு அப்புறமா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்காக அப்படியே பேசிட்டு இருந்தோம். அண்ட் வி மேனிஃபெஸ்டட் ஃபியூ திங்ஸ் அண்ட் தட் திங் ஹேப்பன். அதில் ஒன்று கிக்மா ஹெட்ஸ்லாம் இசைப்பை ரஹ்மான் அவருடைய ட்ராக்ல ஒரு பாட்டு. ஸோ தக் லைஃப் இஸ் சூப்பர் ட்ரெண்டிங். தக் லைஃப் ட்ரெண்ட் ஆகிறதோட சேர்த்து அஞ்சு வண்ண பூவே இஸ் சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங். அந்த டீசரோட ரிலீஸ்லேருந்து எப்போ அந்த பாட்டு வரும் எப்போ அந்த பாட்டு வரும் எல்லாம் வெயிட் பண்ணிருந்தோம். ஃபைனலி இட்ஸ் அவுட். அண்ட் எப்படி இருக்கு ஃபைனலி? ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா மை ஃபர்ஸ்ட் சாங் ஃபார் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார். அண்ட் என்ன ஒரு காம்பினேஷனான ஒரு படம். யூனோ மணிரத்னம் சார் ஒரு இயக்கம் அண்ட் கமல்ஹாசன் சார், சிம்பு சார், த்ரிஷா மேம், அபிராமி மேம். பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட். லைக் கிரேட் சினிமாக்கே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து சேர்ந்து ஒரு படம் தக் லைஃப் பண்ணி அதில் அஞ்சு வண்ண பூவே எனக்கு கிடைச்சது வந்து நான் எந்த ஜென்மத்தில் பண்ண எந்த புண்ணியம்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த ரைட். ஐ எம் என்ஜாயிங் இட். நைஸ் நைஸ். ஸோ சமீபத்தில் ஆடியோ லான்ச் நடந்தது. உள்ள போகிறப்ப பேனிக் அட்டாக் ஏதாவது ஆச்சா? லைக் த வெரி ஃபர்ஸ்ட் லான்ச் போதா? ஆடியோ லான்ச் போது? ஓ நோ, ஐ வாஸ் வெரி காம். நான் ஐம் அ வெரி காம் பர்சன். ஓகே. ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஐ பிலீவ் தட் I'm at the right place at the right time doing what I'm meant to do in this life. Okay. So ரொம்ப காமா நல்லா இருந்தது. I just took it in. Okay. அந்த மனசு வந்து ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நைஸ் நைஸ். ஸோ இந்த பாட்டு உருவான விதம் பற்றி பேசலாம். ஸோ எப்படி ரஹ்மான் சார் உங்களை கூப்பிட்டாரு அண்ட் இந்த பாட்டு உருவான விதம்? ஸோ ஆக்சுவலி ரஹ்மான் சார் வந்து இசைப்பயணம் என்னோட ராகம் வீடியோஸ் என்னோட கச்சேரிகள்லாம் யூடியூப் சேனலில் என்னோட இசைப்பயணம் சேனலில் பார்த்துட்டு ரொம்ப வருஷமாகவே பார்த்துட்ருக்காரு, ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹி நோஸ் மை வாய்ஸ், ஹி நோஸ் மீ. அண்ட் ஆஸ்திரேலியாவில் நான் வந்து ஐ வாஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மியூசிக். ஐ வாஸ் டூயிங் மை பிஹெச்டி, தென் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்லேயே அரௌண்ட் 2019 கோவிட் டைமில் அவர் காண்டாக்ட் பண்ணி பேசினார் என்னோட. இந்த ராகங்கள் பற்றிலாம் நிறையா பேசினோம். ஸோ அந்த டைம்லேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆவல் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் இன் ஆஸ்திரேலியா டில் 2023. ஏன்னா எனக்கு ட்வின் சில்ட்ரன். அவங்க படிப்பெல்லாம் லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டைம் இன் லைஃப். ஸோ ஐ வாண்டட் டு பி தேர் ஃபார் தெம் ஆஸ் அ மதர். So I didn't want to come here and get distracted. So I was there, but I was in touch with Rahman sir. And 2023 when I was here for the music season அப்படின்னு சொல்லுவோம், மார்கழி சீசன் அப்படின்னு கச்சேரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் ரெகுலராக பண்ணிட்டு இருப்பேன் கான்சர்ட்ஸ், கர்நாடக சங்கீத கச்சேரிகள் அதில். ஸோ ஒரு கச்சேரி அன்னைக்கு ஒன் மார்னிங் சார் செட் சேயிங் வாங்க அப்படின்னாரு, கச்சேரி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு மீட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் நினச்சேன் சரி சார் மீட் பண்ணி பேசி வணக்கம் சொல்கிறதுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டா இருக்க போகுது ரஹ்மான் சார். அதுதான் ஃபர்ஸ்ட் மீட் வித் ரஹ்மான் சார். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட். ஸோ வாங்க அப்படின்ன உடனே கச்சேரி முடிச்சுட்டு அந்த கச்சேரி பட்டு புடவை, ஒரு பட்டு புடவை பூ எல்லாம் வச்சுட்டு அந்த டிப்பிக்கல் கர்நாடக சங்கீத கச்சேரி அட்டையரோட போனேன். ஸோ அங்கே என்ட்ரி ஆன உடனே வாங்க வாங்க அப்படின்னாரு. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு சீ ஹிம். வந்து அப்படியே ஒரு குருஸ்தானம் எனக்கு. நான்லாம் 80s கிட்ஸ் நம்ம. ஸோ கேட்டு வளர்ந்தது எல்லாமே அவரோட இசைப்புயலோட இசை நம்மளை ஷேப் பண்ணது, நம்மளோட மியூசிக்கல் சென்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும். ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் he said ஒரு 5 minutes ஜஸ்ட் ஹேவ் காஃபி அண்ட் வெயிட், I'll call you அப்படின்னாரு. சரி ஓகே, கச்சேரி முடிச்சுட்டு வந்திருக்கேன், சூடாக காஃபி குடிச்சிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். அப்புறம் 5 minutes கழிச்சு அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்டாங்க, சார் கூப்பிட்றாரு அப்படின்னு.
போன உடனே ஏன்னா என்ட்ரி ஆறேன், அங்கே யார் நின்றுருக்காருன்னா மணிரத்னம் சார் நின்றுருக்காரு. ஓகே. இந்த பக்கம் ரேமான் சார் நின்றுருக்காரு, இந்த பக்கம் மணிரத்னம் சார். மீட் சாருலதா மணி அப்படின்னு மணிரத்னம் சார் கிட்ட சொல்கிறதுனால and it was so beautiful. So I said it's an honor to meet you, sir, to Mani sir. And then Karthik Neta sir was there with the beautiful words. கடகடன் வார்த்தைகளை எழுதிட்டு தமிழ்ல நானே எழுதி, ஐ மீன் அவர் சொல்ல நான் எழுதினேன். அப்போவே நினச்சேன், என்ன வரிகள் எப்படி இருக்குது, ஒரு மயில் இருக்கு மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போயிட்டோம். ஸோ கச்சேரி முடிச்சுட்டு வந்தோன்னா ரெக்கார்டிங். ஆமாம், கச்சேரி முடிச்ச அப்புறம் காஃபி சாப்பிட்டேன்ல, காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வார்மாக இருந்தது. அப்போ வாய்ஸும் நல்லா இருந்தது. எப்போவுமே ஒரு கர்நாடக இசை கச்சேரிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. அது நம்மளோட ஸ்பிரிச்சுவலாக ஒரு கடலில் ஆழ்த்திடும். ஸோ அதுக்கப்புறம் போனதுனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. லைக் என்னோட வாய்ஸும் நல்லா இருந்துச்சு, என் மனமும் நல்லா இருந்துச்சு, அந்த வைவே நல்லா இருந்தது. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு திங்ஸ் வர் இன் ஃப்ளோ. ஸோ அப்படி நடந்த ரெக்கார்டிங் தான். ஃபார் மை ரெக்கார்டிங் ரஹ்மான் சார் வாஸ் தேர், மணி சார் வாஸ் தேர். Together I was guided. Wow, okay. ரெண்டு துடுப்புகள் எப்படி ஒரு கப்பலை வந்து அப்படியே கூட்டிட்டு போகுமோ ஒரு படகை, அது மாதிரி இந்த ஒரு பிரம்மாண்டமான டைட்டன்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி. நைஸ் நைஸ். பட் மேபி ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து நான் ரஹ்மான் சாருக்கு பாட போகிறேன் அப்படின்னா அந்த டே பிஃபோர் உங்களுக்கு ரொம்ப தூக்கமே இல்லாமல் இருந்திருக்கும்ல? ஓ அதுவா? ஆமாம். I love surprises. See, I am a very spontaneous person and I love surprises. ஸோ இது ஒரு சர்ப்ரைஸாக வந்தது வந்து எனக்கு என் வாழ்நாளுக்கும் மறக்காத ஒரு சர்ப்ரைஸ். ரொம்ப பிளான் பண்ணிலாம் பண்ணுற ஆள் கிடையாது. ரஹ்மான் சாரே வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி மும்பை ப்ரெஸ் மீட்டில் என் பேரை சொல்லி இந்த இன்சிடென்ட் அவரே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. சாரதா மணி கர்நாடிக் சிங்கர் வந்தாங்க, வி ஹேட் ஃபன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான், ஐ எம் ஆல்சோ தட் கைண்ட் ஆஃப் பர்சன், ஸ்பான்டேனியஸ் பர்சன். ஸோ இட் ஒர்க் அவுட். Nice. So அதுக்கப்புறம் you went back to Australia and you came back? இல்ல I didn't go back to Australia. Like in the sense I was in US for 6 months after that. I was doing a lot of work with international ensembles. I was working with various universities and Carnegie Hall oda Lullaby convention irukku. So I gave a keynote on that. I'm an advisor on the board. So I did all that. I finished all that. And ஒரு 6 months I wound up everything back in Chennai. Okay. இதை ஏன் தெளிவா சொல்றேன்னா, பல பேர் கேட்குறீங்க, மேடம் நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நான் இப்போ சென்னையில தான் இருக்கேன், நம்ம சென்னையில இருக்கேன். ஸோ இங்கே தான் இருக்க போறேன். ஏன்னா சி ஒரு வாழ்க்கையில இவ்வளோ பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட்ல பாடியாச்சு. யூனோ இங்கே சென்னையில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ளேவர் ஃபார் மியூசிக், ஃபிலிமாக இருக்கட்டும், கர்நாடிகா, I miss it everywhere. So my husband and I, we decided we'll just come here. You know, my mother is there, my grandmother is there, எங்க mother-in-law இருக்காங்க, எல்லாருமே ஃபேமிலியும் இங்க இருக்காங்க. எதுக்கு நம்ம அங்க இருந்துட்டு இங்க வந்து இசையோட இசையா இருந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அதுலயே வந்து ரிப்ரைஸ் அப்படின்ற ஒரு வெர்ஷன் ஏர் ரஹ்மான் சார் வந்து ஸோ when you heard that version எப்படி இருந்தது? Oh my God. First of all, I have to say, Thug Life ஆல்பமே ஒரு நிச்சயமாவே ஒரு பியூட்டிஃபுல் ஆல்பம்ங்க. என்டையர்லி என் பாடு அஞ்சு பண்ண போவே, அஃப்கோர்ஸ் ஐ லவ் தட். எவ்ரி சாங் தேர் டெல்ஸ் அ ஸ்டோரி, எவ்ரி சாங் தேர் இஸ் அ ஜேர்னி. அண்ட் அந்த ரிப்ரைஸ் வந்து ரஹ்மான் சார் பாடியிருக்கிறது அதை கேட்டுட்டு நீங்கள் என் ரியாக்ஷன் கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணுன்னா அழுதேன். அப்படியே கண்ணிலே தானாக தண்ணி வந்தது. மனசு அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு நெகிழ்ச்சியில் ஐ கிரைட் ஆக்சுவலி. பிகாஸ் ஐ தாட் ஆஃப் மை ஃபாதர். எங்கள் அப்பா ஒரு 4 years பேக் ஐ லாஸ்ட் மை ஃபாதர். அவர் இருந்திருந்தா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். நான் ரஹ்மான் சார் இசையில் பாடியிருக்கேன் நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா அவர் பெரிய ஃபேன், ரஹ்மான் சார் ஃபேன். இன்ஃபேக்ட் ரோஜா வந்த புதுசில் சொன்னார், இந்த மாதிரி இவருக்கு நீ பாடணும் அப்படின்னு என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. ஓகே நான் அப்போ சின்ன. ஸோ அஞ்சு வண்ண பூவே ஒரு மேல் வாய்ஸில் ரஹ்மான் அண்ணா பாட கேட்டும்போது I thought of my father and I cried. It's your tribute to your father. Yeah, I just felt like my father's blessing was on me, you know. True. So that was my reaction to that. Wow. கேக்குறதுக்கே ரொம்ப எமோஷனல். Yeah, really. My father, Mr. O.S. Mani, அவர் வந்து கப்பல்ல he was an engineer and he used to bring all these western songs in the contemporary, you know, like western pop songs எல்லாம் எடுத்து வந்து எங்க அம்மா அதெல்லாம் போட்டு என்ன பாட வைப்பாங்க குழந்தை. But you guys mostly spent your times in the ships, right? Yeah, some only for holidays. Otherwise I was here. So I learned Carnatic, I did
Western songs, all that from childhood. I did all that, and I owe that to my father, that exposure of an international music. My father gave, and also I felt like my father's name is Mani, and Mani Ratnam sir oda படத்துல பாடி இருக்கேங்கிறதும் I was like, அப்பா உங்க கை நிஜமாவே இதுல இருக்கு, உங்க ஆசீர்வாதம் இருக்குப்பா அப்படின்னு நினைச்சேன் நான். அந்த நொடி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. கிரேட். அண்ட் அஞ்சு வண்ண பூவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ சாங். அதுக்குள்ள இருக்கக்கூடிய லேயர்ஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வேற. பிகாஸ் ஒரு பாட்டு அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பண்ணலாம், பட் எவ்ரி ஒன் கான்ட் புல் ஆஃப் திஸ் சாங். இது வந்து எல்லாருக்குமே வருமா அப்படின்றது சொல்ல முடியாது நார்மலி. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலிங் பற்றி. ஸோ பரத், அது வந்து இட்ஸ் ஐ ஹாவ் ட்ரைனிங் இன் ஆப்பரா சிங்கிங் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் மை ரிசர்ச் இன் ஆப்பரா. ஆஸ்திரேலியாவில் I did my PhD in Italian opera and Carnatic. Wow. Okay. So இட்டாலியில் போயிட்டு இட்டாலியன் கற்றுட்டு அதெல்லாம் பாடி அந்த ஆப்பராட்டிக் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்லாம் கற்றுன்னு நான் அஞ்சு வண்ண பூவையில் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிற ஒரு வோக்கல் டெக்னிக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ட்ரெமோலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது லைட்டாக ஒரு வைப்ரேஷன் ஆஃப் த வாய்ஸ் டு கிவ் அன் இமோஷனல் ஃபீல். அது வந்து 17th century இட்டாலியன் ஆப்பராவில் யூஸ் பண்ணப்பட்டது. ஓகே. ஸோ என்னோட ரீசர்ச் கருவான வந்து ஒரு லைக் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து கிளாடியோ மாண்டிவெர்டின்னு ஒரு கம்போசர். அவர் தான் ஆப்பராக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பரா பண்ணாரு. அவர் வந்து அவரோட ஸ்கோரிங்ல இது நிறைய இருக்கும். ஓகே. Okay, so for example, I'll sing an opera, then you'll know why, how I've possente hear that? Yeah, I can hear it. E formida அப்படி வரும். இது இட்டாலியன். Okay. So இது வந்து I did as my research, and I did an intercultural opera and Carnatic operatic performance in Australia, and that was a few years ago. So when I sang this song, we were singing it and trying out, and there was a point when it was really emotional, and Rahman sir said, just bring the emotion out. So இந்த வரிகளை எடுத்துங்களேன், காத்தா வரேன் காப்பா வரேன் ஏங்காத. ஸோ அது பாடும்போது ஒரு ஃபீலிங் வரணும். காத்தா வரேன், see that? Yeah, I can the see plainness. காத்தா வரேன் பாடலாம், ஆனா காத்தா வரேன். ஸோ ரஹ்மான் சார் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரு காத்து எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும்னாரு. ஸோ இது பாடி காமிச்ச உடனே he said, yeah, this is what is nice, just do this. So I felt that and I drew on that research. Okay. அது கான்ஷியஸா ரிசர்ச்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு இல்லை, வாழ்க்கையில் அப்படி நமக்கு அமையுது. It comes like that. True, very true. So அப்படி வந்தது அந்த element, the important element in the song is the tremolo. Okay. Which I brought from that operatic vocal training. Okay. And Carnatic elements நிறைய இருக்கு இந்த பாட்டுல. But it's not typical, it's like more of a மண்ணின் மனம் மாதிரி ஒரு பாட்டு அது. It's more of like a, இது ஒரு தாலாட்டு தான். மேபி மணி சாரோட ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கு. இப்போ ராவணன்ல எடுத்துட்டா கூட எண்டில் வந்து அது ஒரு போர்ஷன் நானே வருவேன், அந்த மாதிரி எல்லா இதுலையுமே ரஹ்மான் சாருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராக், ஐ மீன் ரஹ்மான் சார் மணி சார் காம்போல ஒரு சோல்ஃபுல்லான பாட்டுன்றது ஒன்று இருக்கு. சோல்ஃபுல்லான பாட்டுங்கிறது இருக்கு, எப்பவுமே இருக்கு. அண்ட் அண்ட் இந்த சாங்ல வந்து ஒரு லோக்கல் ஸ்லாங் மாதிரியும் இருக்கும். காத்தா வாரேன் காப்பா வாரேன், இட் ஒன்ட் பி வரேன் அப்படின்னு இருக்காது, வாரேன் எல்லாமே ஒரு லோக்கல், ஒரு ரொம்ப ஒரு வில்லேஜ் மண்ணின் ஒரு குரல், ஒரு தாய்மையின் குரலோ அந்த லைன் வரும். நந்தவனமோ மலரோ தாய்மையின் குரலோ பேரருளோ அப்படின்னு வரும். ஸோ ஒரு தாய் வந்து ஒரு ராவா அப்படி இமோஷ்னலா, ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்காக உயிரே கொடுப்பாங்க. கண்டிப்பாக உலகத்தில் அது மாதிரி ஒரு விஷயம். ஸோ அது கொண்டு வரணுங்கிறது எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பட் அது கொண்டு வந்து அது பிகாஸ் ஐ வாஸ் கைடட் பை ரஹ்மான் சார். ஆக்சுவலி ஆல் த கிரெடிட் கோஸ் டு ரஹ்மான் சார்ஸ் கைடன்ஸ் and also the presence of Mani sir there to give that guidance for emotional journey. And my gurus of Carnatic and my opera gurus and all that, all my guides and the scholars, it goes to them. ஸோ இந்த அஞ்சொன்னப்பு ரெக்கார்டிங்க்கு முன்னாடி சார் சொன்ன விஷயங்கள், அது மீன் இந்த ஆப்ரேட்டிக் விஷயங்கள் நீங்கள் உள்ளே போகிறப்போ தான் இம்ப்ரூவைஸ் பண்ண, அது போக போக தான். ஆமாம். ஸோ இனிஷியலி என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து என்ன மாதிரி பாட்டு? ஒன்றுமே சொல்லலை, அந்த வார்த்தையை பார்த்தோன்னே புரிஞ்சுது. நம்ம தமிழ் பேசுகிறவங்க தானே, கார்த்திக் நேதா சார் இவங்கெல்லாம் பார்த்தோன்னே இதுதான் ஃபீல், அவ்வளோதான் போனோம் பாடினோம். ரஹ்மான் சாரோட ரொம்ப கேஷுவலாக இருந்தது. இட் வாஸ் லைக்
because we felt like we knew each other for a long time. You know, he knows my voice. I know his music. Like எவ்வளோ அனலைஸ் பண்ணியிருக்கேன் ரஹ்மான் சாரோட பாட்டு அத்தனையும் அனலைஸ் பண்ணி ராகங்களை இவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்கேன் இசை பயணம். So he knows that. So just went and started singing, just jammed, had fun actually, had fun. Nice. Post recording எப்படி இருந்தது? What happened? It was just like தூங்கவே முடியல அன்னைக்கு ராத்திரி. ஒரு 3 o'clock மாதிரி மார்னிங் ஃபினிஷ் ஆச்சு. அந்த ஃபோட்டோ லைக் இட்ஸ் மெமரபிள் ஃபோட்டோ பிகாஸ் யூ நோ it was there in Panchathan Inn, Rahman sir's beautiful studio, and we took a photo together. Wow. And said thank you and left. Post recording Mani sir asked me Charulathaங்கிற பேர் எப்படி வச்சாங்க உங்களுக்கு, because சத்யஜித் ரே அவர்களோட மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபிலிம் தான் சாருலதாங்கிறது. இட்ஸ் a rare name for a Tamil girl. So I said, yes sir, my mother's a fan of Ray and அப்படி வச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. So we just had a cinematic discussion. Wow, it was cute. I remember that. Yeah. Great. So finally tracks எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது, and when it comes in the trailer you expected it? I did not expect it. I swear to God. When the trailer came, I was like, oh my God. And oh my goodness, and everybody from all over the world love poured in. சொல்ல வார்த்தையில் உங்களுக்கு தெரியும்ல, லைக் the impact of cinema today is the greatest impact in India. Of course. And the impact of cinema with Rahman's music is great, with Mani Ratnam is great. So the great exponential. When the trailer came and Simbu and just seeing all that action, avlo, it was just like whoa. Wow. Okay. Massive. And also 2 languages, Tamil and Telugu. Was massive. It was massive. Great. And அங்க எப்படி இருந்தது the moment when you are in the stage at the spiritual feeling and you had everything? Before அந்த ஸ்டேஜ் ஏற போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, and after the show how was it? Yeah, it was really அப்படி ஒரு பிரம்மாண்டம் நான் பார்த்ததே இல்லை, என் வாழ்க்கையில் பார்த்ததில்ல. Not just me, I think பல பேர் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஆஃப் பிரம்மாண்டம் in an audio launch is very rare to see. I mean, at least like so many titans in one place. So it felt very good. ஓகே. ஒரு ஃபிலிம் செட்டில் இருக்க மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையில கேட்டிங்கன்னா ஒரு ஃபிலிம் செட்டில் ஒரு கமல் சார், ஒரு சிம்பு சார், யூனோ த்ரிஷா லுக்கிங் லைக் அ பிரின்சஸ், அண்ட் தென் அபிராமி, எல்லாரையும் பார்த்து ஒரு அதில் ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் இன்வைட்டட் இன் டு அ ஃபிலிம் செட். Okay. And I felt like Rahman sir was the king of that film set and gave us all the opportunity, all the singers, and it was also fun because நிறைய singers இருந்தாங்க. It's a star cast of singers. The album has got so many singers. So we were having lots of fun. Paul Dabba was talking about, he was saying, ma'am, எனக்கு வந்து ரொம்ப நாளா கொலாபரேஷன் பண்ணணும்னு ஆசை, கர்நாடிக் அண்ட் ஆப்பராவோட நீங்க தான் மேம் பண்ணணும் அப்படின்லாம் he was saying, and it was like பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு ஜாலியாக போச்சு. And Aditya was there, Shakti was there, Chinmay. It was really good fun in the sense of Vaishali Samant, who is a good friend. So we had a lot of fun. Great. We had a lot of fun. Great. And என்னன்னா இப்போ மியூசிக்குக்கான அந்த லவ் ஒரு பக்கம் நிறைய இருந்தாலும் படங்கள்ல வந்து மியூசிக் வந்து குறைஞ்சிட்டே போகுது. But when it comes to Thug Life, we can see like 8 to 9 tracks கிட்ட. Beautiful. அதான் சொன்னேன் பிகினிங்ல, அவர் வந்து ஒரு he's made like a magnum opus. And Rahman sir has just lived through the music ன்னு நமக்கு தெரியுது. அந்த ட்ராக்ஸ் நான் ஸ்டாப்பா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே உலகத்துல, போயிட்டு இருக்கு லூப்ல. இப்ப நம்ம பேச போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நானும் கேட்டுட்டு இருக்கேன். It is just extraordinary. ஸோ எல்லா பக்கமும் வைரலா போயிட்டு இருக்க பாட்டு இப்போ நீங்க பாடி நாங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆல்ரெடி நாங்க காடி லான்ச்ல பார்த்தோம், பட் ஸ்டில் இங்க திருப்பி அது ஒரு வாட்டி பர்சனலா up close and personal. Okay, sure. It's it's a very emotional song, and அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலி, நட்சத்திர பூவே காத்தாவார காப்பாவார ஏங்காத வழியெல்லாம் வெடி நெடி படுகுழி தோட்டம் எங்க பூவும் எங்க வாசம் எங்க, அஞ்சு வண்ண பூவே
காணோம் உன்ன பிஞ்சு விரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க அஞ்சுகமே கண்ணே. How? It's very emotional one. It's really emotional. Oh, yeah. Thank you for asking me to sing. I think எல்லார் மனசையும் தோணும். See, people think of their mother, their father, their children, their brother. உறவுகளுக்கு ஒரு பாட்டு அப்படின்னு நான் அதை டிஸ்கிரைப் பண்ணுவேன். Very true. எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க. Of course. It's very, but என்ன சொல்கிறது, ஒரு பாட்டில் வந்து எல்லாத்தையும் பிக் பண்ணுறது ஈஸி, பட் பிக் பண்ண எமோஷனல் அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வர. I am a very emotional singer. Like that is the first thing I connect to. And இந்த பாட்டில் அவ்வளோ இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். I think it's more like a prayer. It's more like a prayer. It's a prayer that goes into the soul, but அந்த சோலை உழுக்கணும். லைக் ப்ரேயர் வந்து ஒரு ட்ராங்குலாக பண்ணிடும், பட் இந்த பாட்டு போய் உழுக்கணும். இது வந்து ரவுஸ் பண்ணணும் பீப்புளை, அதுவும் இருக்குது. கண்டிப்பாக. எனக்கு எங்கே இது ரொம்ப ஃபேசினேட்டடாக இருக்குது அப்படின்னா, ஐ மீன் உங்களோட அதர் ட்ராக்ஸ் நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா எல்லாமே பெப்பி நம்பர், டான்ஸ் நம்பர் அண்ட் ஸ்டெப்ஸ். பட் ரகுமான் சார் வந்து இவங்க கிட்ட இருந்து இப்படி ஒன்று நம்ம எடுக்கணும், பிகாஸ் அந்த ஒருத்தர் ஒன்று வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த சிங்கர் வந்து அப்படியே கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஐ டோன்ட் நோ எங்கே ரகுமான் சார் வந்து இந்த ஒரு விஷயத்த பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. சில்லாக்ஸாக இருக்கட்டும் அண்ட் இல்லை, see, Rahman sir is always connected to my Carnatic music, my ragas, my fusion between film songs and ragas. ஸோ அவ்வளோ வீடியோஸும் பார்த்துருக்காரு. ஸோ he knows that I am an emotional singer. And I'm sure and not just me, அவர் எல்லா சிங்கர்ஸோடையும் பெஸ்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ஒரு கிரேட்டஸ்ட் GO80. ஓகே, ஸோ அவருக்கு வந்து அது ஒரு நேச்சுரல். இது ஒரு ஆர்டிஸ்ட் போனால் அவங்கள பெஸ்ட்டை கொண்டு வருவார். இப்போ மோஹித் சௌஹான் எடுத்துங்களேன், என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் மோஹித் சௌஹான். அவரோட சம் ஆஃப் திஸ் பெஸ்ட் சாங்ஸ் ரஹ்மான் சார் தான். ராக் ஸ்டார் ஃபுல்லாக பாருங்கள், என்ன ஒரு கரெக்டாக பியூட்டிஃபுல் சட்டாக்கா இருக்கட்டும், லைக் வேரியஸ் ஆர்டிஸ்ட், பட் ஆல்சோ லைக் திங்ஸ் லைக் நாதான் பரிந்தே घर आजा घर आजा घर आजा घर आजा ओ नादान परिंदे घर आजा नादान. See that feel, nadan parinde means oh innocent, like free bird, come home. So if in his voice that thing is there, he's brought it into that song. No one did it before. adhe mari ishq mitaye hi hi निमाए मेरे इश्क बनाए हाय हाय. There's a playfulness, there's a grain in Mohit ji's voice. He has brought that out. क्या बात है, हाँ, only he can do it. That's very great. So நம்ம லாஸ்ட் டைம் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி ரகுமான் சாரோட ஆடிஷன் நடந்தது இல்ல, ஆக்சுவலி நான் அந்த மேனிஃபெஸ்டே பண்ணல, அதுதான் உண்மை. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சிங் ஃபார் ரஹ்மான் சார், பட் இது எதிர்பார்க்காம நடந்தது தான். ஸோ ஐ எம் ஆக்சுவலி I follow Rahman sir's principle in many ways. One of the important things is he always says you need to detach from your desires and move away from them. Only then they'll follow you. அப்படின்னு எப்போவுமே சொல்லியிருக்கேன் எல்லா இன்டர்வியூஸையும். அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நான் வந்து அன்னைக்கு போனது கூட சாரை மீட் பண்ணி ஹலோ சொல்கிறதுக்கு தான் போனேன் நான். பட் அந்த ஹலோ வந்து இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு, அப்படி ஒரு ஹலோவா இருக்கு. ஹலோ டு த வேர்ல்டு. so much happy to have you here in the interview. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தக்லீஃபோட ஆடியோ மட்டும் இல்லை, ஐ திங்க் எனக்கு பர்சனல் என்ன தோணுது, அடுத்தடுத்து நீங்கள் ரகுமானுடைய டோரில் இருக்க போறீங்கன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஸோ வேர்ல்டு வைடு அஞ்சு வண்ண பூவை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அண்ட் ஐ திங்க் நிறைய ஆல்பம்ஸ் ஐ திங்க் ஐ ஃபீல் பர்சனலி ரகுமான் சாரோட கம்போசிஷனில் உங்களோட வருதுன்னு நான் நம்புறேன். Yes, why not? I mean, God is great. And what's happened so far has been great, and what's going to happen is always great. Looking forward, and all the best for the all upcoming projects. இன்னும் நிறைய unreleased வச்சிருப்பீங்க. So all the best for everything. தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டு ரிலீஸ் ஆகும்போது we'll catch up. Let's go. Thank you. Great. Thank you.